ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாலே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக், ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதில் கிடைச்சிரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு அகர் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியான புட்டிங்கும் கூட. இந்த ரம்ஜானுக்கு அண்ட் சம்மருக்கு இதை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இந்த புட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 5 கிராம் அகர் எடுத்திருக்கேன். இதை அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இது நல்லா கரைஞ்சி வந்த உடனே தான் சர்க்கரை சேர்க்கணும். ஸ்ட்ராபெரி வச்சுருக்கேன் பாருங்கள், இதை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்ட்ராபெரியை ரொம்ப கூழ் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் க்ரஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷை இந்த அகர் கரைஞ்ச உடனே சுகரும் நல்லா மெல்ட் ஆனவுடனே அதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் இப்போ என்ன சேர்க்கிறேன்னா, ஸ்ட்ராபெரி சிரப் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இது வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும் அண்ட் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, பரவாயில்ல. இப்போ நம்ம எந்த மோடில் செட் பண்ண போகிறோமோ அதை எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி குட்டி குட்டி கப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்ச ஸ்ட்ராபெரி அகர் அதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ இது செட் ஆகட்டும், இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் 5 கிராம் எடுத்ததில் 2 ஹாஃபாக பிரிச்சுட்டு அதை ஒரு பாதியில் மட்டும் இந்த ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு பாதியில் கூட பால் சேர்த்துக்கிறேன். 200 ml பால் சேர்க்கிறேன். பாலை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். அகர் நல்லா வெந்து கரைஞ்சி வந்த உடனே தான் பால் சேர்க்கணும். ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துடாதீங்க, சில சமயம் திரிஞ்சு போயிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் க்ரீமியாக கிடைக்கணுங்கிறதுக்காக நான் கஸ்டர்ட் பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் நல்லா கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா ஒன்றா கலந்தால் பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது நம்ம ஏற்கனவே ஸ்ட்ராபெரி செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுலில் இதை சேர்த்துக்கலாம். ஸ்ட்ராபெரி அதுக்குள்ளே செட் ஆகிட்ருக்கோம். நம்ம இதை அதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நான் ஒரு 2 கிளாஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் ஹாஃபாக இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி அகர் ஊற்றிட்டு அது செட் ஆனவுடனே மேலே நம்ம இந்த மில்க் அகர் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ரெண்டுமே செட் ஆகட்டும்னு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அதனால ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு எடுங்க. இப்போ பார்க்கலாம் நம்ம புட்டிங் எப்படி செட் ஆகி வந்திருக்குன்னு. அழகான கலரில் நல்ல லேயரோட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த புட்டிங் சாப்பிடவும் ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்தது. நான் மேலே டெக்கரேஷனுக்காக பொமக்ரானட் சேர்த்துருக்கேன். அது கூடுதல் அழகு சேர்க்குது இந்த புட்டிங்க்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது நீங்கள் ஸ்ட்ராபெரியில் தான் செய்யணும் இல்லை, உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி கூட இதை செஞ்சுக்கலாம். நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.